பாகிஸ்தான்ல இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு போய் ஒரு பொண்ணு இந்த மாதிரி நான் இந்தியாவை சேர்ந்தவ, என்னோட உயிருக்கு ஆபத்து, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றா. நான் மலேசியால குழந்தையோட இருக்கிறப்ப இந்த பாகிஸ்தானை சேர்ந்தவன் எனக்கு பழக்கமானா. திடீர்னு என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகவும் இதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் என்னோட நாட்டுல இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு இந்த நாட்டுக்கு நான் வந்ததும் எனக்கு அவன் மயக்க மருந்து கொடுத்து அவனோட இடத்துக்கு கொண்டுட்டு போய் என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணிக்க வச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்படின்னு. அவனுக்கு ஏமாத்திட்டு தான் நான் இங்க வந்ததா அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணதும் அவ இந்தியாவை சேர்ந்தவன் தெரியுது. அந்த பொண்ணை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்டோ அந்த பொண்ணு ஸ்பையா இருக்கும் சந்தேகத்துல வெளியில அனுப்பாம இருக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஏமாத்துறவனுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதே நேரம் அவன் தன்னோட பொண்டாட்டிய மிரட்டி உள்ள வச்சிருக்கதா சொல்லி எம்பசி முன்னாடி வந்து பிரச்சனை பண்றான். அதனால இந்தியன் எம்பசி மேல கெட்ட பேர் வருது. அதனால அந்த பொண்ணு பிரஸ் முன்னாடி வந்து நடந்த உண்மையை சொல்றா. அந்த பொண்ணை ஏமாத்தினவன் கோர்ட்டுக்கு போய் கேஸ் கொடுத்துடுறான். அந்த பொண்ணு கோர்ட்ல ஆஜராகி நடந்த உண்மையெல்லாம் சொல்றா. அந்த பொண்ணை ஏமாத்தினவன் அங்க வந்து கோர்ட்ல எல்லார் முன்னாடி கத்துறான். அவனை பார்த்ததும் இந்த பொண்ணு நடுங்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணை பாதுகாப்பா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பணும்னு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துடுறாரு. இந்தியாவுக்கு அனுப்புறதுக்காக அந்த பொண்ணை இப்ப பார்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்டோட பாதுகாப்பு மேல நம்பிக்கை இல்லாத இந்தியன் எம்பசி அந்த பொண்ணோட சேர்ந்து போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே பாகிஸ்தான் போலீஸ் பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை ஏமாத்தினவன் அங்க வந்து அந்த பொண்ணை கொல்றதுக்காக ட்ரை பண்றான். அப்போ நடந்த சண்டையில அவன் வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்தியன் எம்பசியோட சீஃப் பத்திரமா கொண்டு போய் அந்த பொண்ணை பார்டர்ல சேர்த்துடுறாரு. இந்தியாக்குள்ள போனதும் அந்த பொண்ணு தன்னோட தாய் மண்ணை தொட்டு வணங்கிட்டு உள்ள போகிறா.